நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக ஓவர் திங்க் பண்ணாமல் வாழணும்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குடும்பத்தை தவிர மற்ற யார்கிட்ட பழகினாலுமே யதார்த்தமாக பழகுங்க. ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங்கோட பழகவே பழகாதீங்க. இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 31 வயசு ஆகிடுச்சு. ஏன்னா நானுமே அப்படி தான், யார் கூட பழகினாலுமே கொஞ்சம் எமோஷ்னல் பாண்டிங்கோடையே பழகிடுவேன். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி பழகுவாங்களான்னு தெரியாது. சில பேர் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, சில பேர் சில நேரங்களில் நல்லா பேசுவாங்க, சில நேரங்களில் வேறு மாதிரி பேசுவாங்க. அது நமக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா நம்ம எமோஷ்னலாக பழகுறனால, ஏன்ப்பா நல்லா தானப்பா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஏன் என்னாச்சு அப்படின்னு. ஆனால் நீங்கள் யதார்த்தமாக பழகுனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஹர்ட்டே ஆகாது. அதனால் இந்த ஓவர் திங்க் பண்ணுறது, ஏன் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க இப்படி, ஏன் இப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறதுலேருந்து வெளியில் வரலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக யாரு கூடயும் பழகக்கூடாது, யதார்த்தமாக பழகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கேண்டீனில் வரும்போது எங்கள் ப்ரோனையில் ஃபேமஸான ஒரு ஃபுட்டு இது நாசி லெமாக். இது பேர். இங்கே உள்ள மக்கள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி இட்லி தோசை வழக்கமாக சாப்பிட்றோம், அதே மாதிரி இங்கே நாசி லெமாக்னா கருவாடு இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு சம்பல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த பேக்கெட்டில் இருக்கிறது. கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைடு பண்ணது கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்புறம் முட்டை ஒரு 1/4 முட்டை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கருவாடெல்லாம் போட்டு சம்பல். ஓகே, டேஸ்ட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஆனால் சோறு தான் கொஞ்சம் வேகாமல் பருக்க மாதிரி இருந்தது. பட் ஓகே, கொடுத்த காசுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல.